ஹலோ ஃபார்மர்ஸ், நான் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுகா அப்படிங்கிற ஒரு அக்ரோகெமிக்கல் பிராண்டை சேர்ந்த மார்க்கர் அப்படிங்கிற ஒரு இன்செக்டிசைடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து இன்செக்டிசைட் மட்டும் கிடையாது, டெர்மிட்டிசைடுன்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா, ஒரு சில பூச்சிகள் மட்டும் இல்லாமல் இது வந்து கரையானுக்காகவும் குறிப்பாக பயன்படுத்தப்படுது. இந்த மருந்து யூஸ் பண்ணுறது மூலயமா கரையான் வந்து நல்லாவே கட்டுப்படும். அதிகமாக கரையான் தாக்குதல் இருக்கக்கூடிய நிலங்கள்லேயும் இந்த மருந்து வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். எவ்வளோ அளவு யூஸ் பண்ணணும் என்னங்கிறதெல்லாம் நம்ம மிட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மருந்தில் என்ன டெனில் இருக்குன்னு பார்க்கும்போது பைஃபென்த்ரின் 10% ஈஸி ஃபார்மெட்டில் இருக்குது. அதாவது இந்த மருந்தை வந்து நம்ம தண்ணியில் கலந்தோம்னா ஒயிட் கலரில் அந்த தண்ணி வந்து மாறிடும், அப்படியே நிறம் மாறிடும். அதுமாதிரி இது வந்து மற்ற குரூப் மாதிரி கிடையாது. அதாவது குரூப் ஆஃப் கெமிக்கல்ஸில் வந்து இந்த ஆர்கனோபாஸ்பேட்டு, சல்ஃபர் ஈஸ்டர் குரூப், இந்த மாதிரி ஒரு சில குரூப்கள் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப் ஆஃப் கெமிக்கலுமே ஒவ்வொரு விதமான ஸ்மெல்லில் இருக்கும். ஒரு சிலது லைட்டான ஸ்மெல்லாக இருக்கும், ஒரு சிலது ரொம்ப ஹெட்டேக் வர மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது இது வந்து பைரித்ராய்டு ஈஸ்டர் குரூப்பை சேர்ந்தது. இது வந்து ஸ்மெல் வைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். முடிஞ்ச அளவு விண்ட் டைரக்ஷனில் ஸ்ப்ரே பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஏதாவது மாஸ்க்கு ஏதாவது யூஸ் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி இந்த மார்க்கர் இன்செக்டிசைடு வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது பூச்சிகள் மேலே பட்டுச்சுனாலும் அழிஞ்சிரும். அப்படி படலைனாலும் பயிர்களில் ஊடுருவி வேலை செஞ்சு இந்த மருந்து வந்து பூச்சிகள் புழுக்களை அழிக்கும். இந்த மாதிரி இந்த மருந்தை உபயோகிக்கிறது மூலயமா பூச்சிகள் புழுக்கள் எப்படி அழியுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலயமா நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுது. அப்படி நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுறது மூலயமா எல்லா நரம்புகளுமே செயலிழக்கக்கூடும். அப்படி செயலிழக்கிற மூலயமா எந்த ஒரு ஆக்டிவிட்டியும், எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் அழிஞ்சிருது பூச்சிகள் புழுக்கள்லாம். அதுமாதிரி இந்த மருந்தை வந்து எந்தெந்த பூச்சிகள் புழுக்கள் யூஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது, புழுக்கள்னு பார்க்கும்போது போல் வார்ம்ஸ்னு சொல்லக்கூடிய காய்ப்புழுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த காய்ப்புழு தாக்குதல் எந்த ஒரு பயிரில் ஏற்படுத்தினாலும் அதுக்கு யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம கத்திரி பயிர் எடுத்துட்டோம்னா கத்திரிக்காயில் வந்து காய்ப்புழு தாக்குதல் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வெண்டை பயிர் எடுத்துட்டோம்னா அதுலேயும் காய்ப்புழு தாக்குதல் அதிகமாக இருக்கும். பாகற்காய் பயிர்லையும் காய்ப்புழு தாக்குதல் அதிகமாக இருக்கும். பருத்திலையும் காய்ப்புழு தாக்குதல் அதிகமாக இருக்கும். மாதிரி எந்தெந்த பயிர்களெல்லாம் இந்த காய்ப்புழுக்கள் தாக்குதல் அதிகமாக இருக்கோ அந்த போல் வார்ம்ஸுக்கு வந்து இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். அதே மாதிரி ஏபிச்சுன்னு சொல்லக்கூடிய அஸ்வினி பூச்சிக்கு இந்த மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். ரிசல்ட்டும் நல்லாவே கொடுக்கும். அதே மாதிரி ஸ்டெம்பருன்னு சொல்லக்கூடிய தண்டு துளைப்பானை யூஸ் பண்ணலாம். வேறு எந்தெந்த பூச்சி கேட்கும்னு பார்க்கும்போது பச்சை இலை தத்து பூச்சின்னு சொல்லக்கூடிய க்ரீன் லீஃப் ஆப்பர் கேட்கும். இந்த பூச்சிகளுக்கு வந்து நம்ம இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி லீஃப் ஹோல்டர்னு சொல்லக்கூடிய இந்த இலைப்புழுவோட தாக்குதல் கேட்கும். இந்த இலைப்புழு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த ஒரு பயிரில் இந்த இலைப்புழு தாக்குதல் ஏற்பட்டுச்சுனாலுமே இந்த புழுக்கள் வந்து அப்படியே இலையை வந்து ரெண்டாக மடக்கி வச்சிரும். அப்படி மடக்கி வைக்கிற மூலயமா இலைகளோட ஃபோட்டோசிந்தசிஸும் பாதிக்கப்படும். அதேமாதிரி அந்த இலையுமே பழுத்து உறுத்தக்கூடும். புழுவும் பெருகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த புழுக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த மருந்து வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். அதேமாதிரி இந்த மருந்து வந்து ஒயிட் ஃப்ளைன்னு சொல்லக்கூடிய வெள்ளை ஈக்களோட தாக்குதலுக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதேமாதிரி இந்த மருந்தோட டோசேஜ்னு பார்க்கும்போது போல் வார்ம்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த காய்ப்புழுவுக்கும் இந்த வெள்ளை ஈக்கும் யூஸ் பண்ணும்போது மட்டும் 1 லிட்டர் தண்ணிக்கு 1.5 ml அப்படிங்கிற அளவில் மிக்ஸ் பண்ணிக்கணும். மற்ற நம்ம சொல்லக்கூடிய இந்த ஏபிட்ஸு, லீஃப் ஹோல்டர்ஸு இந்த மாதிரியான பூச்சிகளுக்கு எல்லாமே நம்ம வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml கலந்துக்கிட்டாலே போதும். அதுமாதிரி நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அளவிலான டோசேஜில் பயன்படுத்தும் போது இந்த ஒயிட் ஃப்ளைஸ்க்கும் காய்ப்புழுவுக்கும் மட்டும் ஒரு ஏக்கருக்கு ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா 1.5 ml அப்படிங்கிற அளவில் பார்த்தா 300 ml மார்க்கர் இன்செக்டிசைட் வந்து தேவைப்படும். இதுவே இந்த மருந்து வந்து நம்ம ஒரு ஏக்கர் பரப்பளவில் அஸ்வினி பூச்சிக்கும் இலைத்தத்து பூச்சிக்கும் ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா 200 லிட்டர் மருந்து இலைத்தெளிவுக்கு தேவைப்படுது. அப்படிங்கிற அளவில் பார்க்கும்போது 1 லிட்டருக்கு 1 ml போட்டால் 200 ml ஒரு ஏக்கருக்கு தேவை. இதுமாதிரி இந்த மருந்து வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக கரையானுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது டெர்மைட்ஸு. இந்த கரையானுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது, பொதுவாகவே கரையான் பார்த்தா மண்ணில் தான் இருக்கும். கரையானோட கூடும் மண்ணில் தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம மண்ணில் தான் பயன்படுத்தணும். எப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடுறோம். இதை எப்படி உபயோகப்படுத்தணும்னா, இப்போது 400 ml மார்க்கர் இன்செக்டிசைடு இதை வந்து நம்ம ஒரு 2 லிட்டர் தண்ணியில் நல்லா கலந்துக்கணும். திக்கான சொல்யூஷனாக தான் இருக்கும். அதேமாதிரி இந்த திக்கான சொல்யூஷனை வந்து குறைஞ்சது ஒரு 25 கிலோ மணலில் வந்து நம்ம கலந்துக்கணும். எதனால் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு பயிருக்கும் ஒரு ஏக்கருக்கு வந்து ஏதோ ஒரு உரம் வந்து தூவுறோம், குருணை வடிவிலான உரத்தை வந்து நம்ம தூவி விட்றோம் அப்படின்னா குறைஞ்சது 25 கிலோ தேவைப்படும். அந்த அளவில் நம்ம வந்து 25 கிலோ மண்ணில் இந்த திக்கான சொல்யூஷனை நல்லா ஈவனாக கலந்துக்கணும். அப்படி கலந்ததுக்கப்புறம் நம்ம ஈவனாக ஒரு ஏக்கருக்கு வந்து தூவி விட்டுற வேண்டியதான் இந்த 25 கிலோ மண்ணை. தூவி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இரிகேஷன், அதாவது நீர்ப்பாசனம் கொடுக்கும்போது அதிகப்படியான தண்ணியை கொடுக்காம இந்த மண் நனையணும். அதே மாதிரி மண்ணில் நனையக்கூடிய ஈரம் வந்து எல்லா இடமும் பரவுறதுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் தண்ணி கெட்டாத அளவுக்கு நம்ம விடணும். ஃபஸ்ட்டு மொதல் தண்ணி விடும்போது மட்டும். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து நம்ம தண்ணி விட்டோம்னா எல்லா கரையானுமே அழிஞ்சிரும். ஸோ இப்படி தான் நம்ம இந்த கரையானை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மார்க்கர் இன்செக்டிசைடை யூஸ் பண்ணணும். அதுமாதிரி இந்த மருந்து வந்து எந்த மாதிரியான பயிர்களுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது, நம்ம சொல்லக்கூடிய பூச்சிகள், புழுக்கள், கரையான் போன்ற எந்த ஒரு தாக்குதல் ஏற்படக்கூடிய பயிருக்குமே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அது வந்து பூம்பருவமாக இருந்தாலும் சரி, காய் பருவமாக இருந்தாலும் சரி, பழ வகை பருவமாக இருந்தாலும் சரி, தானிய வகை பருவமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பருவத்துக்குமே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதனால் எந்த ஒரு தீங்கும் பயிர்களுக்கு ஏற்படாது.
அது மாதிரி இந்த மருந்தை வந்து எல்லா வகையான பூச்சிகள் கூடயும் சரி, பூஞ்சான கொல்லிகள் கூடயும் சரி, நுண்ணோடு சேர்த்து மருந்துகள் கூடயும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அதேமாதிரி இந்த மருந்து யூஸ் பண்ணுறது மூலமா பயிர்களில் வந்து ஃபைட்டோடானிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து ஒன்றாக்குறவும் இது வந்து வேறு எதுவும் கிடையாது, ஃபோட்டோசிந்தசிஸ் தான். இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து சாதாரணமாக நடக்கிறத விட ஒரு 10% கூடுதலாகும். இது எதனாலனா பூச்சிகள் புழுக்களை அழிக்கிறது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு இன்டைரக்டான பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் மாதிரி செயல்படும். 100% கிடையாது, 10% தான். அதுதான் இந்த வளர்ச்சி வந்து ஒரு ஊக்குவிக்கிறது மாதிரி நமக்கு தோன்றும் பார்க்குறதுக்கு. அதேமாதிரி இந்த மருந்து வந்து ஹையர் டெம்பரேச்சர், அதாவது பகல் நேரங்களில் அதிகமான வெயில் அடிக்கும்போது இந்த மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணோன்னா கூட ஓரளவு எவாப்ரேட்டே ஆனாலும் இந்த மருந்தோட செயல்பாடு வந்து பயிர்களில் 100% கிடைக்கும். அதேமாதிரி இந்த மருந்து வந்து 4 வகையான பேக்கேஜஸில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் ப்ரைஸ்ன்னு பார்த்தா ஈக்குவலைஸாக தான் வருது. எப்படின்னா 100 ml வந்து 80 ரூபாயினும், 1/4 லிட்டர் வந்து 200 ரூபாயினும், 1/2 லிட்டர் வந்து 400 ரூபாயினும், 1 லிட்டர் வந்து 800 ரூபாயினும் ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது ஓவராலாகவே எல்லாமே ஈக்குவலான ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ 1 ஏக்கர் பயிர் செஞ்சுருக்கவங்க வந்து 1/4 லிட்டர் வாங்கிக்கலாம். இது 2 ஏக்கருக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து 1/2 லிட்டர் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை நமக்கு வந்து 1 ஏக்கருக்கே ஃபாலியர் ஸ்ப்ரேவாக கொடுக்குறதுக்கும் தேவைப்படுது, கரையானுக்கு மண்ணில் கொடுக்குறதுக்கும் தேவைப்படுதுன்னு நினைக்கிறவங்க வந்து 1 லிட்டராக வாங்கிக்கலாம். ஸோ தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதேமாதிரி தொடர்ந்து விவசாயம் சம்பந்தமான வீடியோக்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.